எல்லோருக்கும் ஒரு விஷயம் உறுதியா தெரியும். அதாவது விஜய் முதலமைச்சரா பதவியேற்க போறாரு. ஆமா. ஆனா பதவியேற்ற அடுத்த சில நாட்கள்லயே அவருடைய ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இது நிறைய பேர் யோசிக்காத ஒரு கோணம். இன்னைக்கு நாம பேச போறது ஒரு தேர்தலை விட பயங்கரமான ஒரு அரசியல் போர்க்களத்தை பற்றி தான். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். மக்களாகிய நீங்க உங்க கடமையை செஞ்சிட்டீங்க, வாக்களித்து விட்டீர்கள். கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதாவது உண்மையான மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற கேள்விதானே? அதேதான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள், அரசியல் குறிப்புகளை வச்சு விஜய் எதிர்கொள்ள போற அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிற அரசியல் நிதர்சனத்தை ரொம்ப விரிவாக ஆராய போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது எப்படி சொல்லலாம்னா, தேர்தல்ல ஜெயிக்கிறது ஒரு வேலைக்கான எழுத்து தேர்வுல பாஸ் பண்ற மாதிரி. ஆமா, கரெக்ட். ஆனா இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது நேர்காணல்ல, அதாவது இன்டர்வியூல நம்ம திறமைய நிரூபிச்சு அந்த வேலையை வாங்குற மாதிரி. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஏன்னா இது வெறும் ஒரு விழா மேடையில நின்னு பதவி பிரமாணம் எடுத்துக்கிற சம்பிரதாயம் கிடையாது. ஒரு ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா வெளியில நின்னுகிட்டு நாங்க தான் மிகப்பெரிய கட்சி, எங்க கிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குன்னு வாய் வார்த்தையா சொல்றது எந்த வகையிலும் உதவாது. அப்போ உங்க சட்டமன்றத்துக்குள்ள அதை நிரூபிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. சட்டமன்றத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற எம்எல்ஏக்களோட ஆதரவை நேரடியாகவும் சட்டப்பூர்வமாகவும் நிரூபிச்சு காட்டணும். அதாவது மக்களின் வாக்குகளை வாங்குறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட பல மடங்கு கஷ்டம் இந்த பிரதிநிதிகளோட ஆதரவை வாங்குறது. ஆமா, இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வெறும் எண்களை எண்ணுற வேலை இல்ல, அது ஒரு மிகப்பெரிய அரசியல் சதுரங்கம். இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த எண்களோட விளையாட்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, அந்த கணக்கு என்ன சொல்லுது? நம்ம தரவுகளின் படி பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தோட மொத்த இடங்கள் 234. இதுல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. சரி. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய பாருங்க. டிவிஎம், அதாவது விஜயோட கட்சி 108 இடங்களை பிடிச்சிருக்காங்க. திமுக 59 இடங்களையும் அதிமுக 47 இடங்களையும் பிடிச்சிருக்காங்க. மீதமுள்ள இடங்களை மற்ற கட்சிகள் வச்சிருக்காங்க. ஆமா, இப்போ டிவிஎம் தான் மிகப்பெரிய கட்சி அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த 118 அப்படிங்கிற மேஜிக் எண்ணத்தோட அவங்களுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவை. இங்கதான் ஆச்சரியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இந்த 118ஐ நிரூபிக்க ஒரு 3 முக்கியமான படிகள் இருக்கு. அது என்னென்ன படிகள்? முதல் படி ஆளுநரின் அழைப்பு. அதாவது மிகப்பெரிய கட்சியோட தலைவர் அப்படிங்கிற முறையில ஆளுநர் விஜய ஆட்சி அமைக்க அழைப்பார். அது இயல்பாகவே நடந்துடும். இரண்டாவது என்ன? இரண்டாவது படிதான் ஆதரவு திரட்டுவது. கூட்டணி கட்சிகள், வெளியிலிருந்து ஆதரவு தருபவர்கள், அப்புறம் சுயேட்சை எம்எல்ஏக்களை விஜய் அணுகணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான பகுதி போல. ஆமா. மூணாவது படி சட்டமன்ற வாக்கெடுப்பு. அங்க எம்எல்ஏக்கள் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிப்பாங்க. 118ஐ தாண்டினா ஆட்சி தொடரும், இல்லனா ஆட்சி கவிழும். இதுதான் அந்த பதற்றமான கட்டம். எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. ஆளுநர் கூப்பிடுவாரு, அது ஓகே. ஆனா அந்த மீதமுள்ள 10 எம்எல்ஏக்களை எப்படி பிடிப்பாங்க? மற்ற கட்சிகள்ல இருந்து 10 பேரை அப்படி இழுத்திட முடியுமா? அது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. மக்கள் பலரும் தவறாக புரிஞ்சுக்கிற ஒரு இடம் இதுதான். ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு கட்சியிலிருந்து 10 எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்தோ இல்ல பதவி ஆசை காட்டியோ அப்படியே கூட்டிட்டு வந்துட முடியாது. இதுக்கு மிக முக்கிய காரணம் கட்சி தாவல் தடை சட்டம். அதாவது அந்த விப் உத்தரவுன்னு சொல்லுவாங்களே, அதுவா? சரியா சொன்னீங்க. சட்டமன்றத்துல ஒரு வாக்கெடுப்பு நடக்கும்போது ஒவ்வொரு கட்சியும் தங்களோட எம்எல்ஏக்களுக்கு ஒரு விப், அதாவது கொறடா உத்தரவு போடுவாங்க. அந்த உத்தரவு எப்படி இருக்கும்? நமது கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ தான் வாக்களிக்கணும் அப்படின்னு அந்த உத்தரவு இருக்கும். அதை மீறி எந்த எம்எல்ஏ வாக்களித்தாலும் உடனடியாக உங்க பதவி பறிக்கப்படும். அப்படியானால் ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை இழுக்கவே முடியாதா? அப்படி இழுக்கணும்னா அதுக்கு ஏதாவது சட்ட விதிவிலக்குகள் இருக்கா? ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதாவது ஒரு கட்சியிலிருந்து 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமா பிரிஞ்சு இன்னொரு கட்சிக்கு ஆதரவளித்தா. ஓ, 3/2 பங்கு வரணுமா? ஆஹா, அப்படி வந்தா அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. ஆனா இப்போதைய எண்களை வச்சு பாருங்க. திமுகவுல 59 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதுல 3/2 பங்குன்னா சுமார் 40 பேர் ஒட்டுமொத்தமா பிரிஞ்சு வரணும். வாவ், 40 பேரா? ஆமா. அதிமுகவுல 47 பேருனா அங்கேயும் சுமார் 32 பேர் பிரிஞ்சு வரணும். இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் ஒரு மனதா பிரிஞ்சு விஜய்க்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு நிமிஷம், இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
10 பேரை தனியா பிரிச்சு இழுக்க முடியாது, 40 பேரை மொத்தமா இழுப்பதும் சாத்தியமில்ல. ஆமா, அதுதான் நிதர்சனம். அப்படியென்றால் விஜய் அந்த 118 அப்படிங்கிற எண்ணை எப்படிதான் எட்டுவாரு? வேற ஏதாவது குறுக்கு வழிகள் இருக்கா? இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எப்படிதான் வேலை செய்யும்? இதுலதான் சட்டமன்ற விதிகளோட மிக நுட்பமான ஒரு தந்திரம் ஒழிஞ்சிருக்கு. அதாவது 118 அப்படிங்கிறது மொத்தம் உள்ள 234 எம்எல்ஏக்களும் அவைக்கு வந்து வாக்களித்தால் மட்டுமே தேவையான மெஜாரிட்டி. ஓ, அப்போ எல்லாரும் அவைக்கு வரலேனா கணக்கு மாறுமா? கண்டிப்பா மாறும். இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வாக்கெடுப்பின் போது ஒரு கட்சி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து ஓட்டு போட வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பின்ன என்ன பண்ணணும்? மாறாக அவங்கள அவைக்கு வராம தடுத்தா போதும். இதுதான் வாக்களிக்காம புறக்கணிப்பது, அதாவது அப்ஸ்டெயின் செய்யறதுன்னு சொல்லப்படும் ஒரு உத்தி. இது கொஞ்சம் புரியும்படியா ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? தாராளமா. உதாரணத்துக்கு, எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்து ஒரு 20 எம்எல்ஏக்கள் வாக்கெடுப்பு நடக்கும் அன்று சட்டமன்றத்துக்கு வராம புறக்கணித்து விடுகிறார்கள்னு வச்சுப்போம். சரி. இப்போ அவையோட மொத்த எண்ணிக்கை 234 214 குறைஞ்சிரும். வாவ், அவையோட மொத்த எண்ணிக்கை 214 குறைஞ்சிட்டா ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி எப்படி கணக்கிடுவாங்க? அது 108 குறைஞ்சிடுமா? மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. அந்த சூழ்நிலையில விஜய்க்கு ஏற்கனவே இருக்கிற 108 எம்எல்ஏக்களின் பலமே போதுமானது. அவருக்கு புதிதா ஒரு ஓட்டு கூட தேவையில்லை. இது உண்மையிலேயே ஒரு மைண்ட் ப்ளோயிங் தந்திரம். ஆமா, அவர் சுலபமா ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சுடுவாரு. அதனால ஆதரவு திரட்டுதல் அப்படிங்கிறது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பதை விட, தயவு செஞ்சு அவைக்கு வந்து எனக்கு எதிராக ஓட்டு போட்டுடாதீங்க அப்படின்னு பேரம் பேசுறதா கூட இருக்கலாம். சரியா? கரெக்ட். சிறு கட்சிகளோ அல்லது சுயேட்சைகளோ இப்படி அவைய புறக்கணிப்பதன் மூலமா ஆளுங்கட்சிக்கு மறைமுகமாக மிகப்பெரிய உதவியை செய்ய முடியும். அரசியல் அப்படிங்கிறது எண்களை கூட்டுறதும் மட்டுமல்ல, எண்களை கழிப்பதும் தானே இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அதுதான் எண்களின் விளையாட்டு. சரி, இந்த 10 எம்எல்ஏகளை பிடிக்கிறதோ அல்லது வராம தடுப்பதோ ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தரவுகள்ல திமுக மற்றும் அதிமுக இடையேயான வரலாற்று ரீதியான அரசியல் பகை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்க 2 பேரும் ஒருவருக்கொருவர் ஜென்ம விரோதிகள். தற்போதைய அரசியல் யதார்த்தத்துல அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிவிஎம்க்கு எதிரா, அதாவது விஜய்க்கு எதிரா சட்டமன்றத்துல நிற்பது சாத்தியமே இல்லைன்னு கூறப்பட்டிருக்கு. இது விஜய்க்கு மிகப்பெரிய பலம் இல்லையா? எதிர்க்கட்சிகள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதால விஜய் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுடுவாருன்னு தானே அர்த்தம். வெளியிலிருந்து பார்க்கும்போது எதிரிகள் பிளவுபட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சாதகமா நமக்கு தோன்றலாம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி அது? அதாவது அரசியல் சதுரங்கத்துல ஒரு எதிர்க்கட்சி நேரடியாக கைகோர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. டிஎம்கேவும் அதிமுகவும் ஒரே அணியில நின்னு விஜய்க்கு எதிராக வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ பிரச்சனை எங்கிருந்து வரும்? அவங்க தனித்தனியாகவே விஜயோட ஆட்சியை நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும். இங்க விஜய் எதிர்கொள்ள போற உண்மையான சவால் வெளியில இருந்து வராது, உள்ளே இருந்துதான் வரும். உள்ளே இருந்துனா சொந்த கட்சிக்குள்ள இருந்தா? ஆமா, மெஜாரிட்டியை தக்க வைப்பது அப்படிங்கிறது மற்ற கட்சிகள்ல இருந்து ஆதரவை பெறுவது மட்டுமல்ல, தன்னிடம் இருக்கிற அந்த 108 எம்எல்ஏக்களையும் கொஞ்சம் கூட சிதறாம ஒற்றுமையா வச்சிருப்பதுதான். எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இந்த 108 எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு திறந்த வெளியில 108 ஆடுகளை பாதுகாத்துக்கிட்டே வெளியில இருந்து புதுதா 10 ஆடுகளை அந்த மந்தைக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. மிக அருமையான ஒரு பார்வை இது. அந்த ஆடுகளை பாதுகாக்கிறது எவ்வளவு சிரமம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் புது ஆதரவை தேடணும், அதே நேரத்துல தங்கிட்ட இருக்கிறத யாரும் தூக்கிட்டு போயிடாம பாத்துக்கணும். அதுதான் விஷயம். இதைத்தான் நம்ம அடிக்கடி செய்திகள்ல ரிசார்ட் அரசியல்னு பாக்குறோம். வாக்கெடுப்பு நடக்கும் நாள் வரைக்கும் எம்எல்ஏக்களை எந்த வெளித்தொடர்பும் இல்லாம பாதுகாப்பு ஒரு ரிசார்ட்ல வச்சிருப்பாங்க. ஆமா, போன் கூட பேச விட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து விஜயோட 108 எம்எல்ஏகள்ல சிலருக்கு அமைச்சர் பதவியோ அல்லது பல 100 கோடிகளோ ஆசை காட்டி அவங்கள கட்சி மாறச் செய்யவோ அல்லது ராஜினாமா செய்யவோ முயற்சிக்கலாம். ராஜினாமா செஞ்சா என்ன ஆகும்? சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சா அவையோட பலம் குறையும். ஆனா அதே நேரத்துல ஆளுங்கட்சியோட பலமும் குறைஞ்சிடும் இல்லையா? அது ஒரு பெரிய ரிஸ்க். அதாவது அந்த 10 பேரை தேடும் போதே தன்னிடம் இருப்பவர்களை யாரும் இழுத்திடக்கூடாது. ஆனா அந்த 10 பேரோட ஆதரவை பெறுவது அத்தனை சுலபமா நடந்துடுமா? அவங்களுக்கு பின்னால் இருக்கிற கோரிக்கைகளை எப்படி கையாள்வது? அதுதான் அதிகார பேரும். ஆதரவு தர எம்எல்ஏக்கள் அல்லது சுயேட்சைகள் வந்து சும்மாலாம் ஆதரவு தரமாட்டாங்க. கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் உனக்கு ஆதரவு தரேன், ஆனா எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னும் அல்லது எனக்கு ஒரு மிகப்பெரிய அரசு வாரியத்தோட தலைவர் பதவி வேணும்னு அவங்க நேரடியாகவே கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. அப்படி அவங்க கேக்குறத கொடுத்துட்டா பிரச்சனை தீந்துடுமா? அங்கதான் இன்னொரு சிக்கல் இருக்கு. அந்த அழுத்தங்களை எப்படி கையாள்வது?
வெளியிலிருந்து வந்த ஒரு சிறு குழுவோட கோரிக்கையை நிறைவேற்றினால் கட்சிக்குள் இருக்கிற மற்றவர்களுக்கு அதிருப்தி வரும். ஓ, கட்சிக்காக இத்தனை காலம் உழைத்த நமக்கு எந்த பதவியும் இல்ல, வெளியில இருந்து நேத்து வந்தவங்களுக்கு பதவியான்னு கேட்பாங்க. சரியா சொன்னீங்க. சொந்த கட்சிக்குள்ளேயே கலகம் பிடிக்கலாம். இந்த அரசியல் நம்பிக்கையை வாக்கெடுப்பு நடக்கும் கடைசி நொடி வரைக்கும் தக்க வைப்பதுதான் ஆகப்பெரிய சவால். உண்மையிலேயே இது ரொம்ப கடினமான ஒரு நிலைமை தான். 10 இடங்கள் குறைவு அப்படிங்கிறது வெறுமனே ஒரு சின்ன இடைவெளி கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் கழுத்தின் மீது தொங்குற ஒரு கத்தி மாதிரி. ஆமா, நீங்க சொல்ற இந்த அரசியல் யதார்த்தங்களை பார்க்கும்போது இது ஒரு நெத்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற இந்த தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் போராட்டத்தை பத்தி நாம நிறைய பேசிட்டோம். ஆனா இத வெளியில இருந்து பாக்குற சாதாரண மக்களுக்கு, குறிப்பா வாக்களித்த மக்களுக்கு இதோட அர்த்தம் என்ன? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா பல விஷயங்கள் புரியும். நம்ம கிட்ட உள்ள குறிப்புகளின்படி பாத்தீங்கன்னா, விஜய் வெறும் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு மாஸ் லீடர், ஒரு சினிமா ஐகான். ஆமா, மக்கள் அவர் மேல ஒரு மலையளவிலான எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க. ஊழல் கட்டுப்பாடா இருக்கட்டும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மேல ஒரு புதிய அரசியல் பிறக்கும் நம்பித்தான் வாக்களிச்சிருக்காங்க. கரெக்ட். இவ்ளோ பெரிய மாஸ் லீடருக்கே இந்த ஃப்ளோர் டெஸ்ட் ஒரு மிகப்பெரிய சோதனையா அமையும்னா இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத மக்கள் எப்படி கடந்து செல்வாங்க? இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. மக்கள் புதிய அரசியல் வேணும்னு வாக்களிச்சிருக்காங்க. புதிய அரசியல்னா என்ன? திரைமறைவுல நடக்கிற பழைய அரசியல் தந்திரங்களை கையில் எடுத்தே ஆகணும். அதாவது நீங்க அந்த அதிகார பேரரசு சொல்றீங்க. கண்டிப்பா. அதிகார பேரம், எம்எல்ஏக்களை திருப்திப்படுத்துறது, அவங்க கேட்கிற சலுகைகளை செய்து கொடுக்கறது, இந்த மாதிரி சமரசங்களை செய்யாம ஒருபோதும் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாது. இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமைதான். ஒரு புதிய நேர்மையான ஆட்சியை அமைக்க ஊழல் மலிந்த பழைய அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்படுகிறார். இதுதான் நிதர்சனம். நீங்க சொல்றது மிகச் சரியான பாயிண்ட். இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அரசியலுக்கும் மக்கள் எதிர்பார்க்கிற அந்த புதிய அரசியலுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடிபாடு நடக்குது. ஆமா. சரி, ஒருவேளை விஜய் அந்த 10 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றுவிட்டார் என்றே வச்சுப்போம். அந்த ஆதரவு எத்தனை நாட்களுக்கு நிலையானதாக இருக்கும்? ஆட்சி நிலையா இருந்தாதானே அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். அதுதான் அடுத்த கட்ட பிரச்சனை. கூட்டணிகளோட ஸ்திரத்தன்மை. மெஜாரிட்டியை ஒருமுறை நிரூபிப்பது வேறு, அதை முழுசா 5 வருடங்களுக்கு தக்க வைப்பது வேறு. அவங்க எப்ப வேணாலும் ஆதரவை வாபஸ் வாங்கலாம் இல்லையா? ஆமா, அந்த 10 எம்எல்ஏக்கள் எந்த நேரத்திலையும் தங்கள் ஆதரவை திரும்ப பெறலாம் அப்படிங்கிற அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு சட்ட மசோதாவுக்கு எதிராகவோ அல்லது ஒரு திட்டத்துக்கு எதிராகவோ திடீர்னு போர்க்கொடி தூக்கலாம். அப்படி நடந்தா அரசுக்கு ரொம்ப கஷ்டம். அரசு ஒவ்வொரு நாளும் ஆட்சி கழுந்துடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நகர்ந்தால் முதலமைச்சரால எப்படி சுதந்திரமா முடிவுகள் எடுக்க முடியும்? தைரியமா ஊழலுக்கு எதிராக எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? ஏன்னா ஊழல் செய்தவரே தன்னுடைய அரசுக்கு ஆதரவு தரும் எம்எல்ஏவா கூட இருக்கலாம். சரியா சொன்னீங்க. மக்கள் ஏற்கனவே தங்கள் ஆதரவை அழித்து விட்டார்கள். இப்போ விஜய் அதை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இது அவருடைய தலைமை பண்புக்கான ஒரு சாதாரண சோதனை கிடையாது. பின்னான இது அவருடைய கொள்கைகளுக்கான ஒரு அக்னி பரீட்சை அப்படின்னே சொல்லலாம். இது கேட்கும்போது தேர்தல்ல ஜெயிக்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம் மட்டுமே அப்படிங்கறது கேட்பவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். கண்டிப்பா. நாம இதுவரைக்கும் விவாதித்த விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா பாத்துருவோம். தமிழக சட்டமன்றத்துல 118 அப்படிங்கிற மேஜிக் எண்ணை தொடுவதுதான் விஜய்க்கு இருக்கிற முதல் இலக்கு. அவரிடம் 108 இடங்கள் இருக்கு. திமுக மற்றும் அதிமுக வெளிப்படையாக கைகோர்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான விஷயமா இருந்தாலும், கட்சி தாவல் தடை சட்டம் மற்றும் கொறடா உத்தரவுகள் இருக்கிற காரணத்தால எம்எல்ஏக்களை இழுப்பது அத்தனை சுலபம் அல்ல. அதனாலதான் வாக்கெடுப்பு புறக்கணிக்க செய்து அவையோட மொத்த எண்ணிக்கையை குறைப்பது போன்ற அரசியல் தந்திரங்கள்ல தான் இந்த ஃப்ளோர் டெஸ்டோட வெற்றி மறைந்திருக்குன்னு பார்த்தோம். இதை எல்லாவற்றுக்கும் மேலா எம்எல்ஏக்களை ஒற்றுமையா வச்சிருப்பதும் அதிகார பேரங்களை சமாளிப்பதும் தான் உண்மையான சவால் அப்படிங்கறதையும் நாம அலசினோம். இங்க நாம எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ பேசல. முழுக்க முழுக்க அரசியல் சாசன விதிகளின்படியும் கள யதார்த்தத்தின் அடிப்படையிலுமே இதை ஆராய்ந்திருக்கிறோம். கண்டிப்பா. இந்த தரவுகளை நாம கொஞ்சம் விரிவா ஆராயும் போது ஒரு மாஸ் லீடரா விஜய் முன்னிருக்கிற சவால் வெறும் பதவியை பிடிப்பது மட்டும் அல்ல, அந்த பதவியை தக்க வைத்து மக்களுக்கு அளித்த அந்த புதிய அரசியல் என்ற வாக்குறுதியை காப்பாற்றுவதுதான் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்குது. ஆமா, இந்த தகவல்கள் அனைத்தும் அடுத்த சில நாட்கள்ல தமிழக அரசியல நடக்க போற நிகழ்வுகளை நீங்க மிக தெளிவாக புரிந்து கொள்ள நிச்சயம் உதவும். இந்த விவாதத்தை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்து விட்டு செல்ல நாங்க விரும்புறோம். இதை நீங்க ஆழமா சிந்திச்சு பாருங்க.
விஜய் உறுதியளித்த புதிய அரசியல் மலர வேண்டுமென்றால் அவர் முதல்ல இந்த 10 இடங்களுக்காக பழைய அரசியல் பாணியிலான கூட்டணி பேரங்களை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யப்படும் சமரசங்கள் எதிர்காலத்துல அவர் மக்களுக்கு அளித்த ஊழலற்ற தூய்மையான ஆட்சியை தருவதில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த முரண்பாட்டை ஒரு மாஸ் லீடரால் எப்படி சமாளிக்க முடியும்? இது நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.